ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்க மண் இல்லாமல் நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வைக்க போகிறோம். குக்கர் வச்சு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். இதில் வந்து நம்ம 3 விசில் வைக்கணும் கரெக்டாக. 3க்கு மேலேயும் வைக்கக்கூடாது, 3க்கு கீழேயும் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக நமக்கு வேகும். ஏன்னா இதை வந்து அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வேகணும்னா 3 விசில் வைங்க. இப்போ தோல் உரித்து அந்த சேப்பங்கிழங்க நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கரெக்டாக விசில் வச்சு எடுத்தால் தான் இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கும் கொல கொலன்னு இல்லாமல் கரெக்டாக சாலிடாக நிற்கும். இப்போது கட் பண்ண பீசஸில் மசாலா போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நிறையா போடாதீங்க, அப்புறம் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இப்போது லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். இதை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம போட்ட மசாலாலாம் அப்படியே எண்ணெயிலேயே நின்றும். ஸோ ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேன் இல்லை கடாயில் எண்ணெய் ஊற்றி சேப்பங்கிழங்க போட்டு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எண்ணெயும் நிறையா மிச்சமாகாது. அவ்வளோதான், ஈஸியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.